மலைகளுக்கு நடுவே அமைந்திருக்கும் ஒரு விசித்திரமான கிராமத்தில் மியா என்ற ஆர்வமுள்ள மற்றும் தைரியமான பெண் வாழ்ந்தாள். ஒரு நாள் வருடாந்திர அறுவடை திருவிழாவிற்கு கிராமம் தயாராகிக் கொண்டிருந்த போது மியாவின் தாய் காட்டில் இருந்து சில சிறப்பு மூலிகைகளை எடுத்து வரச் சொன்னார். மியா மகிழ்ச்சியுடன் தன் கூடையை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் சென்றாள். அவள் நடக்கையில் மெல்லிய அழகை சத்தம் கேட்டது. ஒரு சிறிய நரி வலையில் சிக்கியது. நரியின் காலில் காயம் ஏற்பட்டது. அது கெஞ்சும் கண்களுடன் மியாவை பார்த்தது. கவலைப்படாதே குட்டி நரி, நான் உனக்கு உதவுகிறேன், மியா மெதுவாக சொன்னாள். அவள் கவனமாக பொறியை திறந்து நரியின் காலில் தனது ஆடையின் ஒரு துண்டை சுற்றிக் கொண்டாள். அவளுக்கு ஆச்சரியமாக, நரி, நன்றி, தைரியமான பெண்ணே, நீ என்னை காப்பாற்றினாய் என்று பேசியது. மியா சிரித்துக்கொண்டே மூலிகைகளை தேடும் பயணத்தை தொடர்ந்தாள். ஊர் திரும்பிய அவள் பேசும் நரியின் கதையைக் கண்டு அனைவரும் வியந்தனர். அன்று மாலை திருவிழாவின் போது கிராம மக்கள் மியாவின் வீரத்தையும் கருணையையும் கொண்டாடினர். அந்த நாளிலிருந்து மியா நரியை காப்பாற்றிய பெண் என்று அறியப்பட்டார். மேலும் அவரது கதை தலைமுறைகளாக சொல்லப்பட்டது. கருணை மற்றும் தைரியத்தின் சக்தியை அனைவருக்கும் நினைவூட்டுகிறது.